காலையில் வந்து ஆர்டர் போட்ட காயினோட இன்வாய்ஸ் தாங்க இது. இது வந்து இம்மீடியட்டாக வந்து வராது. அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தா இந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் இன்வாய்ஸ்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா 11,350 இனி டேட்டுக்கு தான் போட்டிருக்கேன். 11,350 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் கிராம் ரேட்டு போட்டிருக்காங்க. பாயிண்ட் கிட்டத்தட்ட 1 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காது காசு இதில் வந்து 896 8.02% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஆனால் 8.02% வேஸ்டேஜில் நம்மளுக்கு 500 ருபீஸ் ஆஃப் ஆகிடுது. 500 ருபீஸ் ஆஃப் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3%க்கும் கம்மி, அரவுண்ட் 2.8% தான் இதனோட சேதாரம் வந்திருக்கு. பட் 2.8%ம் பார்த்தீங்கன்னா நேற்று ரேட்டு கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் இது வெறும் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இது. ஸோ அதனால் இது ஒரு பெனிஃபிட் தான். இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த இன்வாய்ஸை டவுன்லோட் பண்ணேன். இன்னும் எனக்கு ஐட்டம் கிடைக்கல. ஐட்டம் கிடைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் இந்த சைட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எம்ஜிடிடிஏ சைட்டில் பாருங்கள், லைவ் சென்னை சைட்டில் பாருங்கள். அந்த எங்கே நீங்கள் வாங்குறீங்களோ அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாயிருக்கா, அப்டேட் ஆயிருக்கா, அந்த எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டரை. 2-3 வீடியோலேயே சில பேர் கேட்டிருக்கீங்க ரேலி ஆரம்பிச்சிருத்தா கோல்டில் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பயப்படவே வேண்டாம். ஒரு விஷயம் என்னென்னா, ரேலின்னு நடந்ததுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுதோ அவ்வளோ கொஞ்சம் கீழேயும் நின்று கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் திங், ஒரு ரேலி வருது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ரேலி வந்ததுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. கீழே மெட்ரிக்ஸ் மட்டும் பாருங்கள். மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கு வந்து 0.13%. ஓகேங்க, இது வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு, அதனால 0.13. ஆனால் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 33%, ஒரு வருஷத்தில் பார்த்தா 65%. இது வந்து நார்மல் கிடையாதுங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அசட்டில் எனி அசட் 65%னா அதுக்கு பாதிக்கும் மேலே ஏறி இருக்கு. 50%னாலே வந்து உங்களுக்கு 100 ரூபாய்னா 150 ரூபாய் ஆகிறது ரொம்ப ரேர் ஒரு வருஷத்தில். இது வந்து 100 ரூபாய்க்கு 165 ரூபாய் இருக்குன்னா அது நார்மல் கிடையாது. அதனால இப்போ நம்ம வந்து ரொம்ப பயந்து ரொம்ப ரேலி ஆக போகிறதுனே யோசிக்க வேண்டாம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணித்துன்னா கொஞ்சம் ஒரு கிராம் எப்பப்போ முடியுமோ வாங்குங்க. அப்போது 1 கிராம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 கிராம்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா ஈவன் 1/2 கிராம் கூட வாங்கிக்கோங்க. பட் இந்த மாதிரி நான் இப்போ இன்னைக்கு ஜிஆர்டி இது எப்படி எனக்கு காமிச்சேனோ அந்த மாதிரி டிப்பில் முந்தின நாள் ரேட்டு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் 1/2 கிராமோ 1 கிராமோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் இருக்காது. அது ரொம்ப இறங்கிருத்தினாலும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஏற்றினாலும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் இதை மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாங்கினா ஏறவும் ஏறாது, இறங்கியிருக்க நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய போனஸ். ஆர் இது இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி பண்ணுறதுல ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகிடும். ஏறினாலும் இறங்கினாலும் நீங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு வாங்கி ஒரு மாதம் கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையில் வாங்கியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஆவரேஜ் நார்மல் ப்ரைஸில் தான் வாங்கியிருப்பீங்க.